காந்தியை நினைவு கூறுவதுங்கிறது சுய ஆய்வுக்கு தான் அதிக முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லி முதல்ல பேசணும். அதுக்கப்புறம் காந்திகிட்டேருந்து நம்ம வந்து ரொம்ப பின்னோக்கி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஜோதி வந்து இடைவேளைக்கு முன்னால சொன்னாங்க. எவ்வளவு தூரம் பின்னோக்கி வந்துட்டோம் அப்படிங்கிறது பேசுறதுக்கே கஷ்டமான விஷயம். நீங்க வந்து மதுவிலக்கை கடுமையாக வலியுறுத்தி போராடிட்டு இருக்கிறீங்க. காந்தியும் மதுவிலக்கை வலியுறுத்தினாரு. அதே சமயத்துல கடினமான வேலைகள்ல இருந்து உழைப்பவர்களுக்கு விலக்களிக்காமல், கடினமான வேலைகளை செய்வதிலிருந்து உழைப்பாளிகளுக்கு விலக்கு அளிக்காமல் மதுவிலக்கு சாத்தியமில்லைன்னு காந்தி சொன்னதாக பெரியார் வந்து குடியரசுல எழுதியிருக்கிறதையும் சேர்த்தே பார்க்க முடியுது. நீங்க அந்த பகுதியை நீங்க டோட்டலா விட்டுட்டு மதுவிலக்குக்கான பிரச்சாரத்துல நீங்க இறங்கி இருக்கீங்களா? இல்ல, அன்னைய காலகட்டத்தில் காந்தி பேசும்போது மதுவிலக்கு பத்தி காந்தி பேசுற காலத்துல இந்த அளவுக்கு அந்நிய மதுவகைகள் தான் பிரதானமான மதுவகைகள்ன்ற சூழல் ஏற்படவே இல்லை. கள்ளு தான் மிக முக்கியமான பிரதானமான மது வகையா இருந்துச்சு. அது இருந்த போதே காந்தி மிக கடுமையாக அந்த சிக்கலை பத்தி பேசினாரு. அப்படி பேசும்போது கல் ஆனாலும் மரபான ஒரு உணவு வகையிலிருந்து உருவாக்கப்பட்ட காரணத்தினால, கடினமான உழைப்போடு தொடர்பு இருந்த காரணத்தினால, அது வந்து உழைப்பாளியுடைய வாழ்க்கையை பார்க்காமல் காந்தி ஒரு முழுமையான பார்வை உடையவங்கிறதுக்கான ஒரு அடையாளம் தான் அது. ஆனால் கடின உழைப்பிலிருந்து அவர்களை பிரிக்க வேண்டும்ங்கிறது யாருக்கு மாறுபட்ட கருத்து இருக்கு? இன்னைக்கும் நமக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. இன்னும் சொல்ல போனால் காந்தி காலத்தை விட இன்றைக்கு கடின உழைப்பிலிருந்து உழைப்பாளிகளை விடுவிக்கக்கூடிய தொழில்நுட்ப வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் வந்திருக்கிறது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் காந்தி காலத்து கடின உழைப்பு என்ற இலக்கணம் கூட பொருந்தாது. இன்னைய கடின உழைப்பு அதற்கு நிகரானதே கிடையாது. பார்த்தீங்கன்னா அதை விட பல மடங்கு குறைவானது. அன்றைய கடின உழைப்பு நாம் கற்பனை செய்ய முடியாத கடின உழைப்பு. பார்த்தீங்கன்னா ஒரு அப்படிப்பட்ட கடின உழைப்பு காலத்தில் அது பேசப்பட்டிருக்கிறது. ஆனால் அடிப்படை என்னன்னா, மது போதை என்பது என்ன மாதிரியான சிதைவை ஏற்படுத்துகிறது? தனிமனிதனை சிதைக்கிறது, தனிமனித உடல் நலத்தை சிதைக்கிறது, மனநலத்தை சிதைக்கிறது, குடும்பத்தை சிதைக்கிறது, சமூகத்தை சிதைக்கிறது. இப்படி ஒட்டுமொத்த சிதைவு இருக்கிற போது காந்தி போன்றவர்கள் அதை முழுமையாக பார்த்து தான் அதை பற்றி பேச முடியும். எல்லா அடிப்படையில இருந்து அதை அவர் பேசியிருக்கிறார். நீங்க காந்தியோடைய சுயராஜ்யம் அப்படின்னு பார்த்தா அதுல இருந்தும் நம்ம வந்து ரொம்ப விலகி வந்துட்டோம், ரொம்ப பின்னோக்கி வந்துட்டோம். நீங்க அதை முன்னேற்றம்னு சொல்லுவீங்களாங்கிறது தெரியல. நாங்க பின்னோக்கி வந்துட்டோம் நீங்க சொன்னதுல இருந்து தான் நான் சொல்றேன். அவரை வந்து பின்பற்றுவதாக சொல்லக்கூடிய கட்சிகள் எல்லாமே கூட உலகமயமாக்கல், தனியார்மயமாக்கல், தாராளமயமாக்கல் அப்படிங்கிற கொள்கைகளை முன்னெடுத்துட்டு போறதை எப்படி பாக்குறது? இல்ல ஒண்ணுங்க, இதுக்கு வர்றதுக்கு முன்ன ஞானி சொன்னதை ஒட்டி, அன்னைக்கு வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல ரொம்ப மதுவை ஏன் எதிர்க்க வேண்டி இருக்குதுன்னா, அரசாங்கம் வந்து ஒரே டார்கெட் மதுவை எதிர்க்கிறத தமிழ்நாட்டோட எல்லா பக்கம் தான், எல்லா பக்கம் இங்க ரொம்ப மெனஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஒரு டார்கெட் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு இன்னைக்கு டார்கெட் இருக்கிற ஒரே துறை வந்து டாஸ்மார்க் தான். எல்லா ரூல் காத்துல பறக்குது. 17 வயசு 21 வயசு வரைக்கும் விற்க கூடாது, அங்க 10 வயசு பையனு கூட விக்கிறாங்க. ஏன்னா டார்கெட் தான் மெயினா இருக்கு. இப்போ நீங்க வந்து ஒரு ஒர்க் ஃபோர்ஸே குறையுது, பெண்கள் ரொம்ப கடுமையா பாதிக்கப்படுறாங்க. மது எல்லா இடத்துலயும் பிரச்சனை தான். ஆனா அடிக்ஷனோட லெவல் வந்து நீங்க ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிறப்ப அதை உடனே மூட வேண்டிய கட்டம் இருக்கு. நீங்க ஒவ்வொரு 10 கேரளா மூடுற மாதிரி இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற சூழல் ஒவ்வொரு வருஷமா கூட மூட முடியாது போல இருக்கு. அந்த அளவுக்கான மெனஸ் இருக்கு. நீங்க சொல்றது அந்த இப்போ வந்து நமக்கு அந்த பாலிசி வந்து நம்ம வந்து காந்தி இறந்த உடனே நம்ம அதை மாத்தல. கிட்டத்தட்ட ஒரு 40-50 ஆண்டு காலம் 40 ஆண்டு காலத்துக்கு பக்கமா அந்த பாலிசி இருந்தது. ஆனா வந்து உலகம் முழுவதும் மாறுற சூழல்ல அன்னைக்கு வந்து நம்மளுடைய பாப்புலேஷன், அன்னைக்கு நம்ம கல்வி, ஹெல்த், இதெல்லாம் நமக்கு ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய பணம், நம்ம வறுமையிலிருந்து நம்ம வெளியே எடுத்தவங்களோட அளவு, இதெல்லாம் பாக்குறப்ப வந்து ரொம்ப மிக மோசமான கட்டத்தில் நம்ம இருக்கிறோங்கிறதால பாலிசி ஷிஃப்ட் தேவைப்பட்டது. நம்ம அதை செஞ்சு பார்த்துட்டோம் ஒரு 40 ஆண்டு காலம். இதுல என்ன இப்ப இன்னைக்கு இருக்கிற 40 ஆண்டு காலம் செஞ்சு பார்த்துட்டோம், காந்தியை பின்பற்றி எந்த பலனும் இல்லை அப்படிங்கிற முடிவு இல்ல. அப்படி இல்ல, காந்தியை பின்பற்றின பலன் இல்ல. காந்தி இதுல பண்ண வேண்டியது, எல்லா காலத்திலயும் உழைக்கும் மக்கள் இருக்காங்க, எல்லா காலத்திலயும் உழைக்கும் மக்களுக்கான ரைட்ஸ் வந்து நம்ம பாதுகாக்க வேண்டி இருக்கு. எல்லா காலத்திலயும் ஒரு அரசாங்கம் வந்து மக்களுக்கு வந்து போதுமான அளவு உணவு, உடை, கல்வி, இதுல சுகாதாரம், இதுல கவனம் செலுத்த வேண்டி இருக்கு. ஒரு அரசாங்கம் வந்து மக்களுக்கு வந்து உணவு, உடை, கல்வி கவனம் செலுத்த முடியல அப்படின்னா அந்த மக்கள் ஒரு 40 ஆண்டு காலம் 50 ஆண்டு காலம் நம்ம வச்சிருக்கவே முடியாது. இன்னொரு பாலிசி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாக்குறது தப்பு இல்ல. நான் காந்தி புது எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். உலக சூழலுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிறது அப்படின்னு சொல்றாங்கல்ல. காந்தி வந்து ராட்டை நொறுக்கிறதும் சுய சார்பு பற்றி பேசும்போதும் கூட தொழில் புரட்சி உலக அரங்கில வந்துடுச்சு. அந்த சூழலையும் தெரிஞ்சது வச்சுக்கிட்டு தான் அவர் வந்து அந்தந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்கு அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய தொழில்களுக்கான முன்னுரிமை அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாரும். காந்தி வந்து தொழில்நுட்பத்துக்கு எதிரின்னு ஒரு தவறான கருத்து இருக்கு. தொழில்நுட்பத்துக்கு இல்ல. குமரப்பாவை ரொம்ப தெளிவா நம்ம படிச்சோம்னா, குமரப்பாவும் காந்தியும் சேர்ந்து உருவாக்கின அந்த விஷயங்கள் பூராவும் படிச்சு பார்த்தோம்னா அவர் தொழில்நுட்ப எதிரி எல்லாம் அல்ல.
தொழில்நுட்பம் மனிதர்களுக்கு எதிரியாகவும் மனிதர்களுக்கு ஒடுக்குமுறை கருவியாகவும் மாறும்போது காந்தி அந்த தொழில்நுட்பத்தை நிராகரிக்கிறார். மனிதனுக்கு பயன்படக்கூடியதா தொழில்நுட்பம் இல்லாமல் தொழில்நுட்பத்திற்காக மனிதன் மாறுவதை தான் நம்ம இன்னைக்கு சைனா வேர்ல்டோட ஃபேக்டரியாகவும் இந்தியா வேர்ல்டோட ஃபேக்டரியாகவும் மாறுவதை பார்க்குறோம். அந்த மாறுபாட்டு தான் காந்தி மிக கடுமையாக எதிர்க்கிறார். அப்போதான் சுயசார்பு, அதிகார குவிமையத்தை மாற்றி பரவலாக்குதெல்லாம் அதோட தொடர்புள்ள விஷயங்களா தான் நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. கடின உழைப்பிலிருந்து விடுதலைன்னு பார்க்கும்போது இன்னைக்கு மிக மிக கடின உழைப்புன்னு என்னுடைய பார்வையில் ஏதாவது ஒன்றை பற்றி நீங்கள் கேட்டீர்களானால் நான் சொல்லக்கூடியதான் ஒன்றே ஒன்று தான். மனித கழிவை மனிதன் அகற்றுவதை விட வேறு கடின உழைப்பு இருக்கவே முடியாது. ஏன்னா அது மனிதனை உடல் ரீதியாக மட்டும் அல்ல மன ரீதியாகவும் இழிவுபடுத்துகிற ஒரு விஷயம். அப்ப காந்தி அதற்கு எதிராக அந்த காலத்திலிருந்து பேசியிருக்கிறார். அவர் தானே தன்னுடைய வாழ்க்கையிலேயே தானே மலம் அள்ளுபவராக வேலையை பார்த்திருக்கிறார். அப்படி பார்த்திருக்கக்கூடிய காந்தி இன்னைக்கு நாம் தொழில்நுட்பத்தை அந்த துறையில எந்த அளவுக்கு செயல்படுத்தி இருக்கிறோம், தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறது, அதை பயன்படுத்தி எந்த அளவுக்கு நம்ம மனித கழிவுகளை மனிதன் அகற்றுகிற இடைநிலையிலிருந்து தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவர்கள் பிரிக்க. அதுக்கு மேல என்ன காந்தி அப்படி கடின உழைப்பு இருக்கிறவனுக்கு மது கொடுத்தால் பரவாயில்லைன்னு சொன்னார்னு ஒரு சமாதானம் சொல்லி பாதாள சாக்கடையில் இறங்குகிறவர்களையும் மனித மலத்தை அகற்றுகிறவர்களிடையும் செய்யுங்கள், ஆனால் குடித்து விட்டு செய்யுங்கள் என்று சொல்ல போகிறோமா? அதான் அடிப்படை கேள்வி. நீங்க என்ன சொல்ல வருவீங்க? தொழில்நுட்பத்தை மனிதர்களுக்கு சாதகமாக மனிதர்களுடைய இழிநிலையிலிருந்து மனிதர்களை விடுவிப்பதற்காக பயன்படுத்துறதுக்கு பதிலா மேலும் மேலும் அவர்களை அதோட இணைத்து அடிமைகளாக பிணைக்கிற மாதிரியான சூழலுக்கு இட்டுட்டு போற கொள்கைகளை இல்ல அத நிச்சயமா எதிர்க்க. இப்ப நீங்க வேதாந்தா இஷ்யூ வர்றப்ப காங்கிரஸ் கட்சியே மலைவாழ் மக்கள் சைடு தான் நின்னுது. ஏன்னா வேதாந்தா எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட முடியாது. மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் இந்த காங்கிரஸ் கட்சி இல்ல ராகுல் காந்தி தான் அதை போய் நடத்தினாரு. அந்த மூவ்மெண்ட் கட்சிக்கும் கவர்மெண்ட் இடையில பெரிய ரிஃப்ட் இருந்தது அன்னைக்கு. பிரச்சனை வரும்போது மீனவர்கள் பக்கம் போய் கூடங்களை பத்தி இல்லைங்க, அதுவும் திருப்பி ஒரு தொழில்நுட்ப சார்ந்ததா பேச வேண்டியிருக்கு. ஒரு அசம்ஷன் அடிப்படையில நீங்க எல்லாம் நீங்க கல்பாக்கத்தை சொன்னா நம்ம ஒரு நியாயம் இருக்கு. 26-30 வருஷம் ஆயிருச்சு. அதுக்கு ஒரு வயசு இருக்கு, அந்த வயசு முடிய போகுது. அதை மூடதை பத்தி நம்ம கட்டாயம் பேசிதான் ஆகணும். இப்ப அது ஒரு தொழில்நுட்பம் சார்ந்துதான் நம்ம யோசிக்க முடியும். அதுல இப்ப அப்படி தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்துறப்ப அது ஞானி சொல்ற மாதிரி தொழில்நுட்பத்தை காரணம் காட்டி இல்ல வளர்ச்சியை காரணம் காட்டி நம்ம யாருக்காக அந்த வளர்ச்சி கொண்டு வர்றோம்னு சொல்றோமோ அவங்களை நம்ம சுரண்ட முடியாதுங்கிற அதுல மீத்தேனா இருந்தாலும் சரி இல்ல கெயில் பைப் குழாயா இருந்தாலும் சரி ஒரு விவசாயியோட வாழ்க்கையில பல விவசாயிகளை வாழ்க்கையை அழிச்சுதான் இன்னொருத்தர் வாழ முடியுங்கிற மாதிரி நம்ம கொண்டு போக முடியாது. அதுல மிக கவனமா இருக்கணுங்கிற எந்த மாற்று கருத்து உங்களுடைய ஆட்சி திட்டத்துல வந்தது. எந்த ஆட்சி திட்டத்துல வந்தாலும் ஞானி தப்பா இருந்தா தப்புன்னு தான் சொல்ல முடியும். எந்த ஆட்சி என்ன பண்றாங்கிறத தாண்டி நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிறோம். ஞானி காந்தியை மறு வாசிப்பு செய்யணும் அப்படிங்கிற குரல்கள் அதிகமாக இருக்கு. அந்த பின்னணியில அரசியல் கட்சிகளும் சரி சமூகமும் சரி காந்தியை எந்த விதமாக புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நிகழ்ச்சியை நிறைவு செய்திடலாம். காந்தியிடமிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய எத்தனை விஷயங்கள் இருந்தாலும் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ள வேண்டுமா வேண்டாமான விவாதங்கள்லாம் செய்யலாம் என்றாலும் கூட குறைந்தபட்சம் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பொது வாழ்க்கையிலும் ஊழலற்ற நேர்மைத்தன்மை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்றைய ரொம்ப காலகட்டத்தின் தேவையாக இருக்கிறது. ஒரு பக்கம் சொத்து குவிப்பு, இன்னொரு பக்கம் ஸ்பெக்ட்ரம் என்று நம்முடைய சமூகம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில நீங்க நேர்மை மிக முக்கியமான அம்சமாக காந்தியிடம் அடைக்க வேண்டியது. அவர் மகன் மணிலால் ஆசிரமத்தில் மூத்த மகன் ஹரிலாலுக்கு ஒரு பணத்தை எடுத்து கொடுத்து கடனாக மணிலாலுக்கு ஒரே ஒரு ரயில் டிக்கெட் எடுத்து கொடுத்து சென்னைக்கு போய் அன்றாடம் தெருவிலை பிழைத்து வாழ்க்கையை நடத்தி வாழ்க்கையினால்தான் உனக்கு பணத்தின் அருமை தெரியும் என்று சொல்லி துரத்திய மனிதர் காந்தி. மணிலால் சென்னைக்கு பிளாட்ஃபாரத்தில் படுத்து தூங்கி வேலை பார்த்து வாழ்க்கையை நடத்திவிட்டு ஓராண்டு காலம் பிறகு திரும்ப காந்தியிடம் போய் சேர்ந்தார். இப்படி எல்லாம் உதாரணம் சொன்னீங்கன்னா காந்தியை பாராட்டலாம், பின்பற்றுவது ரொம்ப கடினம் அப்படிங்கிற மனநிலைக்கு அந்த மணிலால் தான் பின்னால காந்தியுடைய இந்தியன் ஒப்பீனியன் பத்திரிகைக்கு தானும் அடுத்த ஆசிரியர் நடத்தக்கூடிய மனிதனாக உயர்ந்தவராக இருக்கிறார். காந்தியால் கடுமையாக தண்டிக்கப்பட்ட அவர் மகன் தான். எதற்காக? ஒரே ஒரு ஆசிரமத்துடைய பணத்தை தற்காலிகமாக கடனாக இன்னொரு மகனுக்கு கொடுத்தது, அவ்வளவுதான். இல்ல சொத்தை நிறைய குவிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு பிரச்சனை. சொத்தை குவிக்காம இருக்கிறது காந்தி சொல்றது எளிமையான வழிதான். அதை கடைபிடிக்கிறதுல என்ன கஷ்டம் இருக்கு? இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்காக பொது கருத்துக்கள் நிகழ்ச்சி உங்களை எல்லோருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர்